Good morning, students. I am MRK. Today, class 11th Max, chapter 1, sets, relation and functions topic. Exercise 1.3, importance of for 5 mark only na பார்த்துக்கிட்டு இல்லை 3 mark only தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். Importance of very 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 important for 5 mark. Every exam வந்துடா தம்பி கேட்கத்தாண்டா செய்வாங்க தம்பி. Every examலையும் 5 mark question மாதிரி இல்லை 2 mark இல்லை 3 markல கேட்கத்தான் செய்வாங்க. இது வந்து 3 mark question மாதிரி. ஓகே, ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. ரேஞ்ச் அப்படின்றது அவுட்புட் வேல்யூ. இன்புட் வேல்யூ வந்து எக்ஸு, அவுட்புட் வேல்யூ என்னது, கிடைக்கக்கூடிய ஆன்சரு, அதுதான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. ஒய் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். சரியா சொல்கிறது? ஃபங்க்ஷன் டொமைன் இன்புட் வந்து எக்ஸ் வேல்யூ, அவுட்புட் வந்து ரேஞ்சு ஒய் வேல்யூ அப்படின்ற மாதிரி கிடைக்கக்கூடிய ஆன்சரானது. ரைட்டு. இப்போ நமக்கு வந்து எப்பயுமே சைன் அந்த ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கும் காஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கும் ரேஞ்ச் அப்படின்றது வந்து -1 to +1 தான் கிடைக்கும். இது ரேஞ்ச் அப்படின்றது. அப்போ அதை எடுத்திருக்கேன். இப்போ காஸ் எக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறனால காஸ் எக்ஸ்ன்னு சொல்லி -<1 +1 எடுத்துகிட்டு இந்த கான்செப்டை கொண்டு வரணும் நடுவில். இந்த கொஸ்டினை அப்படியே கொண்டு வரணும். அப்போ காஸ் எக்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. அப்போ 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணையில் இங்கேயும் பண்ணணும் இங்கேயும் பண்ணணும். ரைட், பண்ணியாச்சு. அடுத்து -1ஆல் மைனஸ் பண்ணியிருக்கு. -1 இங்கனக்குள்ளே இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே மைனஸ் பண்ணிவிட்டேன், இங்கேயும் மைனஸ் பண்ணிவிட்டேன், இங்கிட்டு மைனஸ் பண்ணிட்டேன். அப்போ -3 இது அப்படியே வந்துடும். இது +1 வந்துடும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஃப்ராக்ஷனாக இருக்குல்ல, 1 டினாமினேட்டரில் இருக்குது, இது அப்படியே இருக்குது நேர. அப்போ இது ரிசிப்ராக்கல் எடுத்தால் ஓடியாந்துடும். டேக்கிங் ரிசிப்ராக்கல் எடுத்தோம்னா 1/-3 1/1 1 மிடில் உள்ளது வந்துடும். ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் ஆகும். என்னென்னா, இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். இந்த லெஸ் தேன் அப்படின்றது கிரேட்டராக சேஞ்ச் ஆகும். இந்த லெஸ் தேன்றது எதாவது சேஞ்ச் ஆகும், கிரேட்டராக சேஞ்ச் ஆகும் இன்இக்வாலிட்டி அப்படின்றது. இந்த இருக்குது. ரைட். இப்போ நான் ரேஞ்ச் எழுத போகிறேன். ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். -1/3 விட சிறுசு, 1 விட பெருசு. அப்போ நம்பர் லைனில் யோசிச்சு பாரு. -1/3 விட சிறுசுனா இந்த சைடு உள்ளது, இந்த சைடு லெஃப்ட் சைடில் உள்ளது. 1 விட பெருசுனா இந்த சைடு ரைட் சைடில் உள்ளது. அப்போ இந்த இன்டர்வல் கிடைக்கும் ஆன்சரில். அடுத்து இந்த இன்டர்வல் ஆன்சர் கிடைக்கும். இதில் ஈக்குவல்ட்டு கொடுத்தனால இந்த இடத்துல இன்இக்வாலிட்டியில் ஈக்குவல் கொடுத்தனால இந்த 1க்கும் இந்த 3 -1/3 இன்க்ளூட் ஆகும். அதனால் அதுக்கு வந்து என்ன போட்டிருக்கேன், க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டிருக்கேன், இங்கிட்டு ஓப்பன் ப்ராக்கெட். ஓகே, விச் இஸ் range of the function. Okay, very very simple question. Okay, thank you students.